வணக்கம், வெல்கம் டு பிபிஐ கிச்சன். ஓகே, இன்றைக்கி வந்து ப்ரான் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை, 100 கிராம் ஊடானா இறால், ப்ரான், கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியன்னா வெங்காயத்தாள், சின்ன வெங்காயத்தோட இலை, சிகப்பு மிளகாய், வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிக்கங்க, வடைக்கு நறுக்கிக்கிற மாதிரி, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், பெருசீரகத்தை கொஞ்சம் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டை கொஞ்சம் எடுத்து இப்படி இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி கொஞ்சோண்டு போதும், ஒரு பூண்டு போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இறாலில் என்னென்ன கலந்துக்கணும்னு, ப்ரானில் என்னென்ன கலந்துக்கணும்னு நான் காமிக்கிறேன். ப்ரானை ஒரு மங்கில் போட்டுக்கங்க. போட்டு இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இருக்குன்னு சொன்னேன்னா அதை இதில் போட்டுக்குங்க. அப்புறம் பெருஞ்சீரகம், இந்த பெருஞ்சீரகத்தூளையும் அதில் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ முட்டையில் என்ன கலக்கணும்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதல்ல முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த 5 முட்டையை காமிச்சிடுறேன். அந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. அடிக்கும் போது இப்படி வச்சுட்டு அடிங்க. இப்படி வச்சு அடிக்காதீங்க. இப்படி அடித்தா நம்ம மேலே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இப்படி வச்சு அடிங்க. அப்புறம் பிளாக் பெப்பர் தூள் கலந்து முட்டை கலந்துட்டு கொஞ்சம் கிண்டிக்குங்க. இப்போ இந்த நறுக்கி வச்ச அந்த மிளகா இருந்ததுல, சோப்பு மிளகா, அதை முட்டையில் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் முட்டையில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கொத்தமல்லி இதையும் அதில் போட்டுக்கோங்க. இது வெங்காய இலை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க முட்டையில். டேஸ்ட்
லேசாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து இப்படி பரப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி விட்டால் நம்ம வந்து ஊடான போடும்போது ஊடா வந்து இந்த சட்டியில் வந்து ஒட்டாது. இப்போ எண்ணெய் சூடாச்சு, இந்த ஊடனை வந்து போட்டு வறுக்கலாம். ஊடா இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஊடா இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம வறுத்துமா ஊடா வந்து கிராஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி வெந்தோடனே நம்ம பச்சையை எடுத்துக்கலாம். முட்டை பொரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த தேங்காய் பால் அப்போ செய்வோம்ல, அந்த சட்டி எடுத்துங்க. இந்த சட்டியிலனா கணக்காக அந்த ஆம்லெட் வந்து எந்த சைஸ்க்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கான கணக்காக அந்த சைஸ்க்கு நம்ம செஞ்சுக்கலாம். சரி, இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த முட்டை எல்லாம் கலந்து